உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குடல் வாங்கிட்டு வந்தோம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டோம். வர வழில குடல் விற்றுச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல பெரிய குடல், 350 ரூபா. இந்த குடல் நல்ல பெருசாக இருந்துச்சு. குடலும் தொப்புசாவும் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி. ஏன்னா குடல் நாளைக்கு கூட வேக வச்சு நாளைக்கு செஞ்சுக்கலாம். தொப்புசா இன்றைக்கே செஞ்சிடும். அதனால் இது க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறோம். பாருங்கள், வீடியோவில் கூட வாங்க. குடலை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு வீடியோவில். சில பேர் அந்த குடலை அந்த தோஞ்சலை சரியாக செய்கிற மாதிரி தெரியல எனக்கு. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா கற்றுக்கோங்க. இதை இப்படி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்தமாரி இந்த நார் வரும் அந்த குடலில். இந்த தோஞ்சலில் சில பேர் இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இது அப்படி அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. அந்தமாரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்தமாரி இந்த நார் இதில் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ வரும்னு பாருங்கள் நீங்கள். அப்புறமேட்டு இதை வகுந்து விட்டுட்டிங்கன்னா குடல் டேஸ்ட்டாக இருக்கும். செய்யும்போது சுத்தமாக அலசிட்டு நல்லா வேக வச்சு இதெல்லாம் இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா தோஞ்சில் இந்தமாரி வகுந்து இந்தமாரி எடுத்து இந்தமாரி காட்டணும். இதில் இந்த பாதி இந்த நரம்பு மாதிரி வரும். அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். அப்படி அப்படியே அரைஞ்சி போட்டுறாங்க சில பேர். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இந்தமாரி இப்படி செய்யும் போது இப்படி வருது பாருங்கள். என் விரல் தான் போகுது. எப்படி போகுது பாருங்கள். என் விரல் தான் போகுது பாருங்கள். அந்த விரல் போகும்போதே இப்படி வந்துடுச்சு பாருங்கள். இந்த இது இதுதான் அழுக்கு. இந்த பாருங்கள். நாங்கள் இந்தமாரி தான் க்ளீன் பண்ணுவோம். நீங்களும் இந்தமாரி உறவுகள்லாம் கற்றுக்கோங்க. இந்தமாரி செய்யுங்க. இது இப்படி கையை விடும்போது எப்படி கையை விட்டுருக்குறேன் பாருங்கள். உள்ளக்க எதுவுமே செய்யலை பாருங்கள். கத்தி கித்தி எதுவும் பண்ணல பாருங்கள். அப்படியே கையிலே வருது பாருங்கள். வரும்போது இந்த இது வருது பாருங்கள். அழகாக வருது பாருங்கள். அழுக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த இது க்ளீனாக ஆகிடும். இது எவ்வளோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த இதில் உள்ளது அழுக்கெல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வகுந்துட்டோமா, க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு தண்ணியில் அலசிட்டோமா க்ளீன் ஆயிடும் உங்களுக்கு. இது சுத்து பைய. இந்த குடலில் உள்ளே கறக்கிறது சுத்து பைய. இது இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். இது தோஞ்சலில் அரிஞ்சு கட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா இப்போ தண்ணி வில்லுன்னு இருக்கும். அதனால தண்ணியோடு சேர்த்து நம்ம அப்புறமே கழுவிடணும். லாஸ்ட்டில் ஒரு சுடு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துடணும். இந்த கத்திரிக்கோல்ல ஈஸியாக இருக்கும். கத்தியில் தான் நம்மளால் சில பேர் கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வரீங்க. அந்தமாரி வாங்காதீங்க. எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவங்க கரெக்டாக சரியாக செஞ்சு தர மாட்டாங்க. இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் வேலை செய்ய கஷ்டம். ஆனால் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வயிற்று புண்ணுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. இது உடம்புக்கு இது நம்ம சாப்பிட்றது
இது வந்து நல்லா இட்லி சுட்டு நல்லா கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரசம் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வதக்கி இதை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். அப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. கையில் இப்படி சுற்றிக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். அப்புறம் நல்லா இந்த தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி இதில் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வேறு அவ்வளோதான் போடணும். இது எவ்வளோ குப்பை வந்துருக்கு பாருங்கள். அந்த இது அந்த இது அழுக்கு எடுக்கும். இது பண்ணிட்டோம்னா நல்லா சுத்தமாக கையை உள்ளே போட்டுட்டோம்னா அந்த விரலாலேயே நம்ம வந்து கிழித்து எடுத்துக்கலாம். வழுக்கம் இப்படி கிழிக்கும் போது இப்படி வருது பாருங்கள் லைட்டாக. கையிலே வந்துச்சு பாருங்கள். வாழைத்தண்டில் நார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருது பாருங்கள். வாழைத்தண்டில் நார் வரும். இப்படி தான் இதை கிழிச்சு கட் பண்ணி எடுத்தோம்னா ரவுண்டாக எடுத்தோம்னா அந்த மாதிரி வரும். அதான் ஒரு வேலை தான் நிறையா இருக்கும். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நல்லா வகுந்துட்டோம்ல, இந்த வகுந்துட்டோம்னா கழுவும் போது உனக்கு நல்லா சுத்தமாகிடும் இந்த கவுச்சி ஸ்மெல்லாம். அப்படியே இது பண்ணிட்டோம்னா இந்த பூச்சி மாதிரி வரனால நம்மளுக்கு அந்த இது இருக்காது. சில பேர் தோட்டப்பூச்சி வச்சு குத்துவாங்க, சில பேர் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து இது வந்து காட்டுறது நம்ம வந்து. கத்திரிக்கோள் ஈஸியாக இருக்குது. வாங்கிட்டு வந்ததுக்கு இப்போ நல்லா எப்படி வருது பாருங்கள். அழகாக எடுக்க எடுக்க எப்படி வருது பாருங்கள். இந்த இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ, இந்த இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் குப்பை எல்லாம் அது உள்ள கஷ்டமாக அந்த குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பானுங்க. இது பெரிய குடலில் இதில் எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். இவ்வளவும் அந்த இது இந்த தோஞ்சலில் உள்ளது, இவ்வளவும் இதில் உள்ளது. இதை காமிமா, இதில் உள்ளது இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துட்டேன் பாருங்கள், சுத்தம் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த வேஸ்டேஜ் இப்போ வந்து பெரிய குடலை நம்ம க்ளீன் பண்ணுறோம். இதை நல்லா இப்படி எடுத்துட்டோம்னா இந்த அழுக்கெல்லாம்
நல்லா வாஷ் மிஷினில் இப்போ உட்காந்து செய்கிறோம், அதனால் கீழே வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வாஷ் மிஷினில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இந்த உதப்பியை வந்து நாங்கள் வந்து எடுப்போம். மாத்திரை குட்டியாமல் இன்னும் பாப்பா வாழைக்கான எக்ஸாம் எழுதிட்டு வர, இன்னும் காலையில் மணி 12 ஆயிடுச்சு, இன்னும் விடல. கடிக்கடிக்கு ஓடியாடுறா குடுகுடுட்டு இறங்கிக்கிட்டு ஆட்டோவில் இருந்து. தாம்பளை தட்டில் வச்சு நல்லா அலசுங்க. இந்தமாரி இதில் கொஞ்சம் காலம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா சுத்தமாக வச்சு வெள்ளை குடல்னால நல்லா இதுமாரி கசக்கி எடுத்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா சுத்தமாக இருக்கும். உதப்பி எடுத்துருவோம். உதப்பி போடுறோம், சுத்தனில் போட்டு எடுக்கணும். சுத்தனில் போட்டோன்னே இந்தமாரி வந்துடும். நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நம்ம கழுவிட்டோம்னா சுத்தமாக நல்லா கவுச்சி ஸ்மெல்லு எல்லாம் போயிடும். உதப்பி தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்குமே, செஞ்சு கொடுத்துடலாம். இன்னும் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, ரொம்ப ஆறுன மணியும் போட்டுறக்கூடாது. தண்ணி வந்து கரெக்டாக பக்குவமாக பார்த்து போட்டு யூஸ் பண்ணிக்கணும், செஞ்சுக்கோங்க. இந்த உதப்பி வந்து உடம்புக்கு நல்லது. நல்ல வெங்காயம் ஏற்கனவே ஒரு வாட்டி காமிச்சோம் உங்களுக்கு. அந்தமாரி வதக்கி நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு. சுடு சுடு இப்படி கரண்டியை வச்சு கூட இப்படி எடுத்துடலாம். சூடாக இதை போட்டு எடுத்துடலாம். இந்த தண்ணியை வந்து நல்லா தோஞ்சலை நல்லா கழுவிட்டு ஒரு அலசு கீழே ஊற்றிட்டு சுடு தண்ணி போட்டு ஒரு அலசு அலசிட்டிங்கன்னா இந்த தோஞ்சல் வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும். இப்படி தான் சுத்தமாக குடலை வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாங்கிட்டு வந்து நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்க எல்லோரும் குடும்பத்துலேயும் உறவுகள் எல்லா உறவுகளும் இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. கறிக்கடையில் இந்தமாரி வெட்டி வாங்கிடாதீங்க. இந்தமாரி வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமாக எவ்வளோ அந்த குப்பை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அந்த இதில் தோஞ்சல்ல, அந்தமாரி அதில் நல்லா அதை க்ளீன் பண்ணுங்க. முக்கியமாக உட்காந்து இந்த உதப்பியை வந்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வதக்கணும்.
அடுத்த வீடியோவில் வந்து எப்படி செய்யணும்னு தெரியாதவங்க கமெண்டில் கேளுங்க. நாங்கள் வந்து போட்டு நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு வந்தமாரி குடல் உதப்பி செஞ்சதை போட்டிருக்குறோம். இந்த தோஞ்சல் ஆஞ்சதை வந்து நாங்கள் அன்றைக்கி வீடியோவில் காட்டல. அதனால் வந்து இப்போ ஃபுல்லாகவே அதை வந்து நான் வீடியோ எடுத்துருக்குறோம். அதை வந்து நீங்கள் எல்லா உறவுகளும் பாருங்கள். பார்த்துட்டு அதுமாரி செய்யுங்க. எல்லா உறவுகளும் நல்லா பார்த்து சுத்தமாக நல்லா கழுவிட்டு நல்லா செஞ்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா என்னடா அவங்க சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. வந்து சொல்கிறதுனால வந்து தப்பு இல்லை. அதுமாரி வந்து செஞ்சு செய்யுங்க. அந்தமாரி நல்லா எல்லா உறவுகளும். இங்கே வந்துருச்சு பாருங்கள், எல்லாமே க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா சுத்தமாக க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா அலசி எடுத்துக்கிட்டு நல்லா இது அப்படியே மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா இந்தமாரி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவுனதுனால எப்படி இருக்குது பாருங்கள். குடல் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சுத்தமாக கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துருக்குறோம். நீங்களும் இந்தமாரி செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க உறவுகளே. எங்கள் சேனலை பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், செய்யுங்க. இந்தமாரி நல்லா இந்த பாருங்கள் எப்படி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதேமாரி நல்லா அலசி அந்த குடலோடு நல்லா வேக வைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.